நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டாதான் வந்து நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பெட்டர் டைமிங், பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் ஹேபிட்ஸ் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுங்க. யாரெல்லாம் 4 hours கம்மியா வந்து தூங்குறாங்களோ they are getting risk of heart attack. நேச்சுரோபதியில தூக்க வரக்கத ரெசிபி இருக்கா? ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிங்க் இருக்குங்க சார். சோ அது என்னன்னா எவ்வளவு நேரம் தூங்குறது ஒரு நல்ல ஸ்லீப் கிடையாது. 7 to 8 hours வந்து ஐடியலா நம்ம தூங்கணும்னு சொல்லுவோம். பட் அது ஏஜ் டு ஏஜ் வந்து வேரி ஆகுங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு இவர் சரியா தூக்கம் பத்தலன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா the very next day வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்குங்க, நிறைய ஜங்க் சாப்பிடுவோம். பிகாஸ் சிம்பிளா நேச்சுரோபதியில தான் யோகிக் டெக்னிக்ஸ் இருக்குல்ல நல்லா தூக்கம் வரக்கு. நான் 2 பிராணாயாமா என் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேங்க சார். வணக்கம், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் த வெல்னஸ் ஷோ பை டாக்டர் சிஎஸ்கே. இன்னைக்கு ஸ்கின் டல்லா இருக்கு, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு, வெயிட் கெயின் இருக்குது, பல பிரச்சனைக்கு எல்லாரும் சொல்ற ஒரே சொல்யூஷன் ஸ்லீப் ப்ராப்பரா இருக்கணும் தான். இந்த ஸ்லீப் சரியா இல்லைன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், யோகால எந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, இல்ல சீக்ரெட் ரெசிபிஸ் ஏதாவது இருக்கா, இதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண நம்ம சேனலுக்கு மறுபடியும் வந்துக்கிறாங்க டாக்டர் வாணிஸ்ரீ மேடம். ஆல்ரெடி வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் நேச்சுரோபதி டிப்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ நிறைய பேர் நீங்க விருப்பப்பட்டு பார்த்தீங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், அதையும் பார்த்து நீங்க பயனடைச்சுக்கங்க. வெல்கம் again to the show Dr. Vanishree. Thank you sir. இந்த டிஸ்கஷனோட முதல் கேள்வி, இந்த தூக்கம் அப்படின்னா என்ன? So sleep is the time when body healsங்க, அதுக்கப்புறம் மைண்ட் ரெஸ்ட்டுங்க. நம்ம ப்ராப்பரா தூங்கணும் அப்படின்னா நம்ம பாடியில என்ன நடக்கும்னா நம்ம பாடி வந்து இட் ரிப்பேர்ஸ் பை இட் செல்ஃப்ங்க. இன்னொன்று நம்ம எனர்ஜி வந்து ரீஸ்டோர் ஆகுங்க. இன்னொன்று நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா குவைட்டா வந்து இருக்குங்க. இதனால தான் நம்ம ப்ராப்பரா தூங்கும் போது அடுத்த நாள் காலையில நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா காமா நம்ம வந்து இருப்போங்க. யோகால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூத்ரா ஒன்று இருக்குங்க, அபாவ பிரத்யாய ஆலம்பனா விருத்தி நித்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்லோகாவோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் இஸ் த ஸ்டேட் வேர் நம்ம தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் ஸ்டில்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ எதுக்காக ஒருத்தர் நல்லா தூங்கணும்? ஆக்சுவலி நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புல என்ன நடக்குது? ஸோ ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசனுங்க. அது ஃப்ரீயாக கிடைக்கிறங்காட்டி யாருக்குமே அந்த அருமையே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம பிரெயினோட ஹெல்த்துக்கும் மெமரிக்கும் ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஜெனரல் நம்ம டீப் ஸ்லீப் போகும்போது தான் நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணுங்க. அது என்னன்னா நம்ம வேஸ்ட் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு வந்து சொல்லலாங்க. நம்ம நல்லா தூங்கினாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் பிரஷரா இருக்கட்டும், நம்ம சுகரா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து மெயின்டைன் ஆகுங்க. இப்ப ரிசர்ச் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் புவர் ஸ்லீப் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து they are getting risk of heart attack, அதுக்கப்புறம் டயபெட்டிஸும் வந்து வருதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தூங்கினாதான் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் இம்யூனிட்டி வந்து கிடைக்குங்க. ஜென்ரலா நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது தான் வந்துட்டு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பிளஸ் நம்ம இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸ் எல்லாமே வந்து நடக்குதுங்க. ஆஸ் பர் ரிசர்ச் என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் 4 hours கம்மியா வந்து தூங்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பிகாஸ் ஆஃப் லோவர்ட் இம்யூனிட்டின்னு சொல்றாங்க. 4th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே வந்து தூக்கம் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம டீப் ஸ்லீப் இருக்கும்போது தான் நம்ம பாடி வந்து இட் ஹீல்ஸ் இட் செல்ஃப், அதுக்கப்புறம் அந்த ரிப்பேர் மெக்கானிசம் எல்லாமே வந்து நடக்குங்க. ஜென்ரலா நம்ம ஸ்லீப்பை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ண, இட்ஸ் a நேச்சுரல் வந்து போடாக்ஸ்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாங்க. 5th பாயிண்ட் என்ன சொல்வேன்னா நம்ம எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கும் நம்ம மூட் ரெகுலேஷனுக்குமே வந்து தூக்கம் ரொம்பவே வந்து அவசியங்க. நம்ம ஒழுங்கா தூங்கல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம், யாரு நம்ம கிட்ட பேசினாலுமே எரிஞ்சு விழுவோங்க. சோ கண்டிப்பா ஒருத்தங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியமானதுங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா நம்ம நல்லா தூங்கும் போது நம்ம growth ஹார்மோன்ஸ் லெவல் அதிகமாகுது, கூட வந்து கார்டிசால் லெவலும் குறையுது. ஸோ இந்த growth ஹார்மோன்ஸ் நிறைய இருந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும் போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து சொல்யூஷன் கிடைக்கும். எஸ்பெஷலி ஹேரா இருக்கட்டும், ஸ்கின்னா இருக்கட்டும், இது எல்லா growthக்கும் growth ஹார்மோன் ரொம்பவே முக்கியம். ஸோ நல்லா தூங்கும் போது இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு கிடைக்குது. கண்டிப்பாங்க சார். இப்ப நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டோம், எவ்வளவு நேரம் தூங்குறது ஒரு நல்ல ஸ்லீப் கிடையாது? ஜென்ரலா நம்ம சொல்றது 7 to 8 hours வந்து ஐடியலா நம்ம தூங்கணும்னு சொல்லுவோம். பட் அது ஏஜ் டு ஏஜ் வந்து வேரி ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் வந்து ஒரு 6 to 12 years இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க 9 to 12 hours தூங்கினா ரொம்பவே வந்து நல்லதுங்க. இதே ஒரு டீனேஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 hours வந்து தூங்கலாங்க. இதே ஒரு அடல்ட்ஸ் வந்து less than 65 years வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 8 to 9 hours வந்து தூங்கினா ரொம்பவே நல்லதுங்க. இதே ஒரு எல்டர்லி பீப்புள் above 65 வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 7 to 8 hours வந்து தூங்கணுங்க. இல்ல என்ன பியூட்டினா இவ்வளவு நேரம் தூங்குறது வந்து முக்கியம் இல்லைங்க, the quality of sleep வந்து ரொம்பவே வந்து முக்கியங்க. அதை நம்ம எப்படி வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும்னா நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா காலையில நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ்டா இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நம்மளுக்கு அந்த பாடி டயர்ட்னஸே வந்து இருக்காதுங்க. இது எதுவுமே இல்ல 7 hours நான் கண்டிப்பா நான் தூங்குறேன் ஆனா காலையில எழுந்து நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னா உங்க ஸ்லீப் வந்து இட்ஸ் நாட் a restorative sleepங்க. சோ ஒருத்தருக்கு சரியான தூக்கம் பத்தல அப்படிங்கிறது டயர்ட்னஸ் மட்டும்தானா, இல்ல வேற என்ன மாதிரி சிம்டம்ஸ் வச்சு இவர் சரியா
தூக்கம் இல்லை உங்களுக்கு, தூக்கம் பத்துலன்னு தெரிஞ்சுக்கிறதுங்க? கண்டிப்பா காலையில எந்திரிச்சோடனே ரொம்ப டயர்டா இருப்பாங்க, ரொம்ப ட்ரௌசியா இருப்பாங்க. டே டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அடிக்கடி தூக்கம் வர மாதிரி அவங்களுக்கு அந்த ட்ரௌசினஸும் இருக்கும், பிளஸ் தூக்கமும் வந்து வருங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மூட் வந்து ரொம்ப இரிட்டேட்டடா இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும், எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. இன்னொன்னு வந்து கண்டிப்பா ஒரு சில்ட்ரனா இருக்கட்டும் இல்ல ஈவன் அடல்ட்ஸாவே இருக்கட்டும், அவங்க ஒர்க் மேல வந்து அவங்க ஃபோக்கஸே பண்ண முடியாது, கான்சென்ட்ரேஷன் லேகா இருக்குங்க. சோ எக்ஸாம் டைம்ஸ்ல குழந்தைங்க நல்லா தூங்குனாதான் நல்லா ஃபோக்கஸா படிக்க முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். கண்டிப்பாங்க சார். ஆனா நம்ம பண்ற தப்பு என்ன, எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வந்து வெடி உட்காந்து படிப்பாங்க, பட் எக்ஸாம் ஹால் போனோடனே நிறைய பேத்துக்கு மறந்துடுச்சு, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்லீப்னு தான் நாங்க சொல்லுவாங்க சார். ஸோ இது இல்லாம வந்து இன்னொரு விஷயம் வந்து ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்கா தூங்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வெரி நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்குங்க, நிறைய ஜங்க் சாப்பிடுவோம். பிகாஸ் ஸ்லீப் வந்து இட் ரெகுலேட்ஸ் யோர் ஹங்கர் ஹார்மோனுங்க, யோர் கிரஹலின் அண்ட் லெப்டினுங்க. இன்னொன்று விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தூங்கினாதான் வந்து நம்ம மூட் ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அதே மாதிரி நல்லா தூங்கினாதான் வந்துட்டு நம்மளோட இம்யூனிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நல்லா தூங்கலன்னா கூட வெயிட் கெயின் ஆயிருங்கிறீங்க. கண்டிப்பாக தான் டயட்டிங் எக்ஸசைஸ் பண்ணாலும் தூங்காதவங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்குது. 100%ங்க சார். நம்ம பேஷண்ட்ஸே வருவாங்க, எல்லாமே பண்ணன்னு சொல்லுவாங்க, ஆனால் தூக்கத்தை வந்து கோட்டி விட்டுருவாங்க சார். ஸோ கண்டிப்பாக தூக்கம் வந்து ரொம்பவே வந்து எசென்ஷியலான விஷயங்க. நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு வருவாங்க, நான் டயட்டிங் இருக்கிற எக்ஸசைஸ் இருக்கிறேன், பட் ஸ்டில் எனக்கு வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கும்பாங்க. என்னன்னு பார்த்தா சரியா தூக்கம் இருக்காது. ஸோ நேச்சுரலி சரியா தூங்கலனா கூட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி இட் ஆட்ஸ் டு புட் ஆன் வெயிட் இல்லைங்களா? கரெக்டுங்க சார். சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்குங்க சார். இப்போ நம்ம நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்லர்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஹைட்ரா ஃபேஷியல்ஸ், அது மாதிரி நிறைய ஃபேஷியல்ஸும் பண்ணுறோம், ப்ளஸ் நிறைய ப்ரொசீஜரும் உங்கள் கிளினிக்கில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சார். இப்போது தூக்கத்துக்கும் அந்த போஸ்ட் ப்ரொசீஜர் எஃபெக்ட்ஸுக்கும் வந்து ஏதோ சம்மந்தம் இருக்குங்களா? கண்டிப்பாங்க. அதாவது ப்ராப்பர் ஸ்லீப் இருந்து பார்த்தா நல்ல ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் சரியா தூக்கம் இல்லாமல் ஸ்கின் டல்லாக இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பெருசாக ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கடைசியில் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ வந்து எப்படி ஒரு சவுண்ட் ஸ்லீப் நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டாதான் வந்து நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கை வந்து கரெக்ட் பண்ணுங்க. பெட்டர் டைமிங், பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் ஹேபிட்ஸை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்வேன்னா வந்துட்டு நீங்க ஒரு ஸ்லீப் ஷெட்யூலை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரே டைம் தூங்கிட்டு ஒரே டைம் நீங்க எந்திரிக்க வந்து பார்க்கணுங்க. வீக்கெண்ட்ஸ் கூட எக்ஸாக்ட்லிங்க சார். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து பண்ணணும். கண்டிப்பா ஒரு 90 மினிட்ஸ்க்கு முன்னாடியாவது வந்துட்டு நம்ம டிவியா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், நம்ம லேப்டாப்பா இருக்கட்டும், நம்ம ஐபேடா இருக்கட்டும், கண்டிப்பா நம்ம ஸ்கிரீன் டைம் கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லிங்க சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெஃபைன் வந்து போஸ்ட் ஆஃப்டர்நூனே வந்து எடுக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹெவி ஒர்க் அவுட்ஸோ வந்து நைட் டைம் வந்து பண்ணக்கூடாதுங்க. ஈவன் தட் கேன் ஆல்சோ வந்து டிஸ்டர்ப்ஸ் யோர் ஸ்லீப்புங்க. எஸ்பெஷலி நைட் வந்து சொல்றது இந்த ஈவினிங் வந்து பண்ணக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்மார்ட்டா வந்து சாப்பிடணும். எப்படின்னா என்னோட பேஷண்ட் ஜென்ரலாவே ரெக்கமெண்ட் பண்றது 6 to 7 வந்து உங்க டின்னரை வந்து முடிச்சிடுங்க. என்னைக்குமே டின்னர் லைட்டா இருக்கணும். ஹெவி டின்னர் சாப்பிட்டாலுமே இட் வில் டிஸ்டர்ப் யோர் ஸ்லீப்புங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம் அண்ட் என்விரான்மெண்ட். நம்ம ரூம் நல்லா கூலா இருக்கணும். பிரைட் லைட்ஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாதுங்க. ஈவன் யோர் பில்லோவும் மேட்ரஸும் ரொம்பவே வந்து எசென்ஷியலுங்க. அதுவுமே வந்து டிட்டர்மைன்ஸ் யோர் ஸ்லீப்போட குவாலிட்டிங்க. இப்போ தூக்கம் வரல அப்படிங்கும்போது ஜென்டில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். சில பிரீதிங் டெக்னிக்ஸ் கூட நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து தூங்கலாங்க சார். இதெல்லாம் காமனா ஒரு நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுங்கிறீங்க. பட் தூக்கமே வரலன்னு கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் மெத்தட்ஸ் இருக்கு? இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க, நைட்டு தூக்கம் வரும், அந்த மாதிரி அட்வைஸ் இருக்கு? அவங்க அட்வைஸ் கண்டிப்பாங்க சார். நம்ம கிட்ட வந்து தூக்கமே வரலன்னு சொல்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வயசானவங்க தான் அதை வந்து சொல்லுவாங்க, பெரியவங்க தான் வந்து சொல்லுவாங்க. நான் ஜென்ரலா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது என்னன்னா, ஒரு வார்ம் வாட்டர், ஒரு வெதுவெதுப்பான தண்ணி, அவங்க கால் சூட்டுக்கு பொறுக்கிற அளவுக்கு தண்ணியில வந்துட்டு 2 காலையுமே வந்துட்டு ஒரு பக்கெட்ல வந்து டிப் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இருக்கலாங்க. அது என்ன பண்ணுனா டெஃபினட்டா வந்துட்டு நம்ம வாசோ டைலட்டேஷன் ஆகி நம்ம மைண்ட் கொஞ்சம் காம் ஆயிட்டு நல்லாவே தூக்க வரக்கு இம்ப்ரூவ் வந்து பண்ணுங்க. வேணும்னா அந்த தண்ணியில வந்துட்டு மெக்னீசியம் சல்ஃபைட் கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மெக்னீசியம் சல்ஃபைட் வந்து நம்ம அந்த பக்கெட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அது நம்ம மைண்ட் கொஞ்சம் காமா சூதிங்கா வந்து இருக்குங்க. பட் பெரியவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா செக் பண்ணி பண்ணணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி சார். பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க சூடு தெரியாது. ஆமாங்க. சோ யாராவது ஒருத்தர் ஹெல்ப் எடுத்துட்டு கையில தொட்டு பார்த்துட்டு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஆமாங்க சார். சோ வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணிங்க சார். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொன்னு சொல்றது என்னன்னா, நைட் தூங்கும் போது வந்து வீட்ல இருக்கவங்கள வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆயில் போட்டு நல்லா பாதங்கால வந்து நல்லா வந்து பிரஸ் பண்ணி விடலாங்க. இது பண்ணும்போது
போதுமே வந்து நம்ம பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து தூக்கம் வந்து வருங்க. எங்க அப்ளை பண்ணனும், எந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணனும்? கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணலாம், இல்ல வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்க ஃபுட்ல வந்து ஜென்டலா வந்து ரப் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரஷர் பாயிண்ட்ஸை மட்டும் அவங்க அழுத்திட்டே வந்து வரலாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சின்னவங்கள கூட வந்து அவங்க அழுத்த சொல்லலாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லாவே வந்து தூக்கம் வரக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆயில் அப்ளை பண்ணும்போது வைப் ஆஃப் பண்ணிடுவோம். வைப் ஆஃப் பண்ணுங்க சார். எக்ஸாக்ட்லி, நான் அதுதான் சொல்ல வந்தேங்க சார். சிம்பிளா நேச்சுரோபதியில ஏதாவது யோகிக் டெக்னிக்ஸ் இருக்குங்களா நல்லா தூக்கம் வரக்கு? கண்டிப்பாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷவாசனா வந்து பண்ணலாம், ஃபாலோட் பை யோக நித்ராவும் அவங்க வந்து பண்ணலாங்க சார். யோக நித்ரா பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகி கண்டிப்பா வந்துட்டு நல்லா தூங்குவாங்க சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரீதிங் டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. நம்ம பிராணாயாமா வந்து இருக்குங்க சார். ஸோ பிராணாயாமா பண்ணும்போது நம்ம மைண்ட் நல்லா காம் ஆகி டெஃபினட்டா அதுவும் வந்து தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் 2 பிராணாயாமா என் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க சார். ஒன்னு நாடி சோதனா பிராணாயாமா. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு முத்ரா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இன்ஹேல் த்ரூ யோர் லெஃப்ட்டுங்க, slowly exhale through your right. Again inhale through your rightங்க, slowly exhale through your leftங்க. ஸோ இது எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 7 ரவுண்ட்ஸ் வந்து பண்ணலாங்க, மேக்ஸிமம் அப் டு யோர் சாய்ஸுங்க. இது பண்ணும்போது உங்க பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ் ஆகி தூங்கலாங்க. இன்னொரு பிராணாயாமா இதோட சூப்பரான பிராணாயாமா இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிராமரி பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா 2 இண்டெக்ஸ் ஃபிங்கரை உங்க இயர் லோப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லோவா வந்து ஹம்மிங் பீஸ் ஆன். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம பாடி அகைன் பாராசிம்பத்தட்டிக் மோடுக்கு போயிட்டு நமக்கு நல்லா வந்து தூக்க வரக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, இப்போ யோகிக் டெக்னிக்கை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டீங்க. நேச்சுரோபதியில் தூக்க வரக்கு ஏதாவது ரெசிபி இருக்கு, அதாவது ட்ரிங்க் மாதிரி நைட் குடிச்சா நல்லா தூக்கம் வருமா? ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிங்க் இருக்குங்க சார். ஸோ அது என்னன்னா 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஒரு 1/2 கப் தண்ணியில் அபவுட் 30 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சிருங்க சார். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சோக் பண்ண கசகசா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. 1 டம்ளர் மில்க்ல வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வார்ம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு 30 மினிட்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி இது நீங்க வந்து குடிக்கலாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா கசகசால வந்து டிரிப்டோஃபான் வந்து இருக்குங்க சார். டிரிப்டோஃபான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a precursor of melatonin. இந்த ட்ரிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி உங்க கசகசாலையும் சரி மெக்னீஷியம் வந்து இருக்குங்க. அகைன் மெக்னீஷியம் வந்து கண்டிப்பா வந்து ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்றதுக்கு உதவுங்க சார். சார் இப்போ நம்ம யோகா பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், பிளஸ் ரெசிபிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், பிளஸ் இந்த வீடியோவே நிறைய பேர் வந்து நைட்ல பாத்துட்டு இருப்பாங்க. தூக்கத்தை கெடுத்து நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாங்க சார். அவங்களுக்கு நீங்க என்னங்க சார் சொல்வீங்க? பொதுவா எல்லாருமே நைட் டைம்ல ப்ரௌஸ் பண்றது காமனாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் செல்போன் பார்க்கும்போது அதுலேருந்து வர ப்ளூ லைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரெட்டினால ஒரு சில செல்ஸ் இருக்கு, மெலாப்சின். அதுதான் இது பகலா நைட்டான்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த ப்ளூ லைட்ஸ் கண்டினியூஸா வரும்போது அந்த மெலாப்சின் வந்து பிரெயினுக்கு வந்து என்ன சொல்லுன்னா இது பகல் நேரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அதனால மெலாட்டோனின் ஹார்மோன் வந்து நம்ம தூக்கத்தை ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன். ஸோ அந்த மெலாட்டோனினை செக்ரீட் பண்ணாம நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பிரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க செல்போன் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க பகல் நேரத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கறத அதுக்கு சிக்னல் கிடைக்கும். அதனால உங்களுக்கு தூக்கம் வராது. இந்த சிக்னல் கட்டாயி ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் மெலாட்டோனின் செக்ரீட் ஆக. ஸோ பொதுவா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் வரைக்கும் செல்போன் பார்க்காம இருக்கிறது பெட்டர். ஓகேங்க சார். நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க சார், பவர் நாப் பெஸ்டா இல்ல நைட் வந்துட்டு டீப் ஸ்லீப் போறது பெஸ்டா? ஸோ உங்க ஒப்பீனியன் என்னங்க சார்? பொதுவா பவர் நாப்ங்கிறது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான், சப்ஸ்டியூட் கிடையாது. நீங்க ப்ராப்பரா தூங்குனாதான் அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆறது நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நடக்கும். ஒரு பவர் நாப் வந்து அந்த டயர்ட்னஸ் எடுத்து விட்டுரும். பட் அதுவும் ஒரு 4 PM முன்னாடி 20 மினிட்ஸ் தூங்குறது ஓகே தான். ஆனா அதுக்காக நைட்ல தூங்காம இருக்கிறது தப்பு. ஓகேங்க சார். இப்ப காமனா மக்கள் மத்தியில நிறைய டவுட்ஸ் இருக்கு, மித்ஸ் இருக்கு ஸ்லீப்பை பத்தி. அது ஒன்னொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காஃபி ஆஃப்டர் 4 PM ஓகேவா, நாட் ஓகேவா? நாட் ஓகேங்க சார். கெஃபைன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு CNS ஸ்டிமுலண்ட்டுங்க. ஸோ கெஃபைன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம அடினோசைன்ங்கிற ஒரு கெமிக்கலை வந்து போய் வந்து பிளாக் பண்ணிடுதுங்க. ஜெனரலாக இந்த அடினோசைன் தான் வந்துட்டு நம்ம த்ரூ த டே பில்ட் பண்ணி நம்ம தூக்க வரக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் இந்த கெஃபைன் என்ன பண்ணுது, அடினோசைனை போய் பிளாக் பண்ணிடுது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறோங்க. ஸோ ஜென்ரலாக நான் என் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே வந்து காஃபி வந்து குடிக்காதீங்க. நிறைய பேர் நைட் தூக்கம் வரதில்ல, ஃப்ரெஷ்ஷாக டீ குடிப்போம், காஃபி குடிப்போம், குடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க சார். இதில் கெஃபைன் வந்து காஃபியில் மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க சார், டீலையும் இருக்குது, காஃபிலையும் இருக்குது, இப்போ வர நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லையும் இருக்குது. அதே மாதிரி பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க ஒரு நாளைக்கு எத்தனை கப் காஃபி வந்து எடுத்துக்கலாம்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் என்ன
சொல்வேன்னா வந்துட்டு டெய்லி வந்து ஒரு ஸ்மால் கப் ஆஃப் காஃபி ப்ரிஃபரபிளி வந்து இந்த மார்னிங்குங்க, பட் வித்தவுட் சுகர் குடிச்சிங்கன்னா உங்கள் ஓவரால் ஹெல்த்துக்குமே வந்து இட் வில் பி ஃபைனுங்க. சரி, நிறைய பேர் சரியா தூக்கம் வரதில்லைன்னு சொல்லி ஆல்கஹால் எடுக்கிறாங்க. இந்த ஆல்கஹால் எடுக்கிறங்காட்டி ஒரு பர்சனோட ஸ்லீப்புக்கு என்ன ஆகுது? சார் ஜென்ரலாகவே நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்கஹால் வந்து இது இன்ஜூரியஸ் டு அவர் ஹெல்த்துங்க. பட் சில பேர் குடிக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணும்போது அவங்க தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க கண்டிப்பாக வந்து தூங்குறது இல்லைங்க. இட்ஸ் லைக் அ செடேஷன் தான் சொல்லலாங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஆல்கஹால் குடிக்கும்போது நம்ம பிரெயினில் இருக்க காபாங்கிற ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து படுத்தோடனே தூங்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ செடேஷனுங்க. ஜென்ரலாக நம்ம ஆல்கஹால் வந்து நம்ம பாடியில் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நம்மளோட டீப் ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம ரெம் ஸ்லீப்பையும் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுங்க. அதனால தான் காலையில் எந்திரிக்கும் போது அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதான் நம்ம ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி நம்ம ரெம் ஸ்லீப்பும் டீப் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகிறங்காட்டி கண்டிப்பாக நம்ம பாடியில் அந்த ரிப்பேர் மெக்கானிசம் எதுவுமே வந்து நடக்காதுங்க. ஸோ ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். கண்டிப்பாக ஆல்கஹால் குடிக்கக்கூடாதுங்க. இப்போ how does smoking affect sleep? நிக்கோட்டின் வந்து இட்ஸ் பவர்ஃபுல் ஸ்டிமுலண்ட்டுங்க சார். ஸோ நிக்கோட்டின் நம்ம உடம்புல இருக்கும்போது கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து ரைஸ் பண்ணுறங்காட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தூக்கமே வராதுங்க. நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஆப்வியஸாக நம்ம வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக தாங்க சார் நம்ம இருப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கோட்டின் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்லீப் ஏப்னியா வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், நல்லா வேர்சன் ஆகும். ப்ளஸ் அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னோரிங்கும் வந்துட்டு பண்ணுவாங்க சார். கெஃபைன் ஆல்கஹால் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக்கிங்கும் வந்துட்டு இட் இஸ் நாட் ஒன்லி இன்ஜூரியஸ் டு அவர் ஹெல்த்துங்க, பட் ஆல்சோ ஸ்லீப். சார் எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்குங்க சார். நம்ம எந்த பொசிஷனில் வந்து படுத்தா வந்து பெட்டருங்க? பொதுவாக எக்ஸ்பர்ட் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, ஆன் யுவர் பேக் ஆர் அந்த லெஃப்ட் சைடு படுக்கிறது தான் பெட்டர். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஏர்வே மெயின்டைன் ஆகும், உங்கள் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கும், உங்கள் ஜாயின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோன் குப்புற படுப்பாங்க. அப்படி படுக்கும்போது ஏகப்பட்ட ஜாயின்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால தான் நிறைய பேருக்கு நெக் பெயின், பேக் பெயின் எல்லாமே வருது. ஸோ மோஸ்ட்லி பேக்கில் படுத்துக்கணும், இல்லைன்னா லெஃப்ட் சைடு படுத்துக்கிறது நல்லது. ஓகேங்க சார். சார் எனக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்குங்க சார். நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஸ்லீப் எவ்வளோ முக்கியங்க சார்? ஆஸ் அ எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி பெட்டருங்க. இப்போ ஹேரை பற்றி பேசணும்னா, நீங்கள் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, செலவு பண்ணாலும் சரி, ப்ராப்பராக ஸ்லீப் இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களை ஹேரில் க்ரோத் ஹார்மோன்ஸ் நிறைய ஸ்லீப் டைமில் தான் அது செக்ரேட் ஆகுது. அந்த ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் ப்ராப்பராக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும் போது, இந்த கார்டிசால் குறையும் போது உங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் தின்னிங் கண்ட்ரோல் ஆகுது. இது கூட ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும்போது நம்ம ஸ்கேல்ப் பகுதிக்கு பிளட் ஃப்ளோ நிறையாகி ஹேர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, ஆயில் ப்ரொடக்ஷன் குறையுது. ஸோ ஹேரோட குவாலிட்டி பெட்டர் ஆகுது. சரியான ஸ்லீப் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும், ஹேர் தின்னிங் அண்ட் வைடனிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கேல்ப், இச்சிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 6 to 7 hours ஸ்லீப்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். உங்களுக்கு ஹேருக்கு ஒரு பெட்டர் டிப் ஸ்லீப் டைம் சொல்லணும், அட்லீஸ்ட் 7 to 8 hours ப்ராப்பராக தூங்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், முடிஞ்சால் மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். டைட் ஹேர் ஸ்டைல்ஸை நைட் டைம் அவாய்ட் பண்ணிக்கணும், சில்கா சாட்டின் பில்லோ கவர் யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் மெயினாக ஃபாலோ பண்ணணும், ஸ்லீப் ப்ராப்பராக இருக்கணும். சார் நம்ம முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்லீப் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங்னு சொல்கிறோம், இது ஒரு நேச்சுரல் போட்டாக்ஸ்னு சொல்கிறோம். ஆஸ் அ எக்ஸ்பர்ட்டாக வந்துட்டு ஸ்லீப் குவாலிட்டிக்கும் ஸ்கின்னுக்கும் என்ன ரிலேஷன்னு சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக ஸ்லீப் அப்படின்னா ஸ்கின் ரிப்பேர் டைம். நீங்கள் தூங்கும் போது உங்கள் ஸ்கின் நிறைய ரிப்பேர் ஆகுது, கொலாஜன் ப்ரொடக்ஷன் நிறைய ஆகுது, செல்ஸ் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் குறையுது, செல் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுது. போர் ஸ்லீப் இருக்கும்போது போர் ஹீலிங் வரும், ஏஜிங் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஸ்லீப் இருந்தாலே போதும், அது ஒரு ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்னே நம்ம சொல்லலாம். சார் எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குங்க சார். நம்ம ஜென்ரலாக நம்ம தூங்கல அப்படின்னா ஐ பேக்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களாங்க சார், அதுக்கு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஏதோ இருக்காங்க சார் நம்மளுக்கு? இப்போ டார்க் சர்க்கிள்ஸ், ஹை பஃபினஸ் காமனான இஷ்யூங்க. ப்ராப்பராக ஸ்லீப் இல்லைன்னா அந்த பிக்மெண்டேஷன்ஸ் நிறைய வரும். போஸ்ட் சர்க்குலேஷனால, ஸ்ட்ரெஸ்னால ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் வரும். ஸோ இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்னால் பொதுவாக க்ரீம்ஸ் இருக்குது, அதாவது ஒரு சில அந்த டீபிக்மெண்டேஷன் க்ரீம்ஸ் இருக்குது. அதில் ரெடி ஆதவங்களுக்கு வந்து நம்ம கெமிக்கல் பீல்ஸ் பண்ணுவோம், மைக்ரோ நீட்லிங், இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணுறக்காட்டி அங்கே இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸை குறைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஐ பேக்ஸ் இருக்குது, எல்டர்லி ஏஜில் ஐ பேக்ஸ்னால் அது ஐ சேக் ஆகி வருதுன்னா அதுக்கு பிளிஃப்ரோபிளாஸ்டிங் மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இந்த பிளிஃப்ரோபிளாஸ்டியில் என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓப்பனிங் பண்ணி அங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்கார்ஸ் வராத மாதிரி இருக்கும், அந்த பல்ஜினஸ் ஐ பேக்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிரும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஸ்லீப் இஸ் நாட் அ லக்ஸுரிங்க, இட் இஸ் அ பயாலஜிக்கல் நெசசிட்டிங்க. ஸோ நம்ம நல்லா தூங்கினாதான் வந்துட்டு நம்ம மைண்ட், பாடி, பியூட்டி, இம்யூனிட்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாங்க. ஸோ தயவு செய்து ஒழுங்காக தூங்குங்க. எல்லா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் சொல்கிறது இதுதான். அதனால் அந்த ஸ்லீப்பை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தான் தூங்குவேன்னு சொன்னால் அவருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தூங்கினாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதே மாதிரி ஹெல்த், ஸ்கின், ஹேர்
ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா இங்க இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. Until then, bye bye.